அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனில் கூறப்பட்டிருக்கும் நபிமார்களில் ஒருவர். இறைவனின் நாட்டப்படி செல்வந்தராக என்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் செல்வம் அனைத்தும் இழந்து. இப்லீஸ் இவர்களின் மக்களை மறிக்கச் செய்ய அப்பொழுதும் இவர்கள் பொறுமை இழக்கவில்லை. அடுத்து இவர்களின் உடல் மீது ஆதிக்கம் பெற்று இவர்களின் உடல் மீது கொடிய புண் ஏற்படச் செய்தான். அவற்றில் எண்ணற்ற புழுக்கள் நெளிந்தன. அவை கீழே விழுந்தோறும் அதை எடுத்து தம் உடலில் விட்டுக் கொள்வார்கள். ஆரிப்போ மிகவும் கடுமையாக இருந்தது. இந்த கொடுமையிலிருந்து விடுபட இறைவனிடம் கையேந்தக் கூடாதா என்று இவர்களின் மனைவி ரஹ்மா அவர்கள் சொல்ல, வளமாக வாழ்ந்த நாம் சோதிக்கப்படுகிறோம். இச்சோதனையை விரைவில் நீக்க இறைவனிடம் இறைஞ்ச நான் நாணமுறுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். வழியில் இப்லீஸ் இவர்களை ஒரு வயோதிகச் செல்வந்தர் போல் வேடமிட்டு சந்தித்தான். தம்மை மணமுடித்துக் கொண்டால் இன்ப வாழ்வு வாழலாம் என்று ஆசை காட்டினான். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இவர்களின் நிலையை கண்ட ஊர் மக்கள் அன்னாரை ஊருக்கு வெளியே போகச் செய்ய முயற்சித்தனர். மேலும் அன்னாரை கொல்லவும் துணிந்தனர். ஆனால் அம்முயற்சிகள் எல்லாம் வீணாகின. எனவே அவர்கள் அங்கிருக்க விரும்பாமல் சிலரின் உதவியோடு ஊருக்கு வெளியே சென்று தங்கினர். ஒரு நாள் இப்லீஸ் மருத்துவர் வேடமிட்டு வந்து இவர்களின் மனைவியிடம், இந்நோய் நீங்க பன்றிக்கறியும் மதுவும் அருந்தினால் நோய் நீங்க பெறும் என்று கூறினான். இதனை ரஹ்மா அம்மையார் இவர்களிடம் கூற இவர்கள் அதனை அடியோடு மறுத்துவிட்டார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இவர்களை எழுந்து நின்று காலை மண்ணில் அடிக்குமாறு கூறினர். அவ்விதமே இவர்கள் செய்ய ஒரு நீருற்று பொங்கியது. இவர்கள் அதில் குளித்து அதன் நீரை அருந்த இவர்கள் உடலில் உள்ள நோய் நீங்கி பொன்மேனி பெற்றார்கள். அதன் பிறகு இவர்களின் வாழ்வு மீண்டும் வளம் பெற்றது.